அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் வேலையில் இடமாற்றம் இருக்குமா, டிரான்ஸ்ஃபர், அது சம்மந்தமான தகவலை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ வேலையில் இடமாற்றம் அப்படின்றது பேசிக்காகவே நம்ம வேலை அப்படின்றது 6ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம். இது முதல் விஷயம். 6ஆம் பாவ உபநட்சத்திரம் 3, 9, 12 அதுக்கடுத்து சர ராசியோட தொடர்புகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால வெளியூரில் தான் செயல்படுத்த முடியும். வேலையை வெளியூரில் தான் செய்வாங்க, உள்ளூரில் செய்ய முடியாது. இது ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் இப்போ என்னென்னா, நான் ஒரு இடத்துல இப்போ வேலை செஞ்சுன்னு இருக்கேன். இதே கம்பெனி தான், வேறு ஒரு பிரான்ச்சு வேறு ஒரு ஊரில் இருக்குது. அந்த கம்பெனிக்கு போக முடியுமா, வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, அதுக்கு நம்ம 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று, பிரசன்னம் மாதிரி கணிச்சு இந்த நபருக்கு வேலையில் இடமாற்றம் இருக்குமா அப்படின்ற மாதிரி பிரசன்னம் கணிச்சிட்டு, லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 9, 11 3, 9, 11 இந்த வீட்டில் குறி காட்டுச்சுன்னா அவங்களுக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு. அதே 1, 4, 10 ஸ்திர ராசி காட்டுச்சுன்னா இடமாற்றமெல்லாம் இல்லை, ஏற்கனவே செய்கிற கம்பெனியில் தான் ஜாப் கண்டினியூவாக செய்ய முடியும் அப்படின்றத 1, 4, 10 ஸ்திர ராசி சொல்லும். இது பிரசனம் கணிச்சு சொல்கிறது. அதே பிறப்பு ஜாதத்தில் ஒரு இடமாற்றத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்ற போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தசாபுக்தியை கொஞ்சம் லிங்க் பண்ணி சொல்லலாம். தசாநாதன் நின்ற நட்சத்திரம் 3, 9, 11 இந்த வீடுடைய தொடர்புலாம் காட்டுச்சுன்னா கொஞ்சம் வெளியூரில் தான் செயல்படுத்த முடியும். பட் அவங்க கேட்குற அந்த டைப்பில் நடக்கக்கூடிய புக்திநாதனை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். புக்திநாதன் 3, 9, 11 இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய புக்திநாதன் 3, 9, 11 இந்த வீடுடைய தொடர்புகள் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த புத்தியை அவங்களுக்கு சஜஷன் பண்ணி சொல்லலாம். பட் அது எல்லாத்த விட காட்டிலும் நம்ம பிரசன்ன ஆரடம் அப்படின்றது ரொம்ப துல்லியமான தன்மை இருக்கும். ஏன்னா பிறப்பு ஜாதகம் அப்படின்றது 6ஆம் பாவம் அப்படின்றது ஒரே ஒரு டைமை மட்டும்தான் டிஃபைன் பண்ணி சொல்லும். லைவ் டைமில் நம்ம ஒரே இடத்துல வேலை செய்கிறதுன்றது ஒரு வகை. நிறைய பேர் 10 கம்பெனி 15 கம்பெனி மாறி மாறி வேலை செய்கிறவங்க இன்னொரு வகையிலும் இருப்பாங்க. அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்குமான்றதுக்கும் சரி, இல்லை வேலையில் ஒரு இடமாற்றம் கிடைக்குமான்றதுக்கும் சரி, இல்லை வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமான்றதுக்கும் சரி, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு எல்லாமே நம்ம பிரசன்ன ரீதியான வகையில் கணிச்சிட்டு ஒரு இடமாற்றத்துக்காக கேட்டாங்கன்னா உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 9, 11 காட்டினா கிடைக்கின்றதை அவங்களுக்கு கன்வே பண்ணி நம்ம பிரசன்ன ஆர்டத்தை போட்டு ரொம்ப துல்லியமாக பதில் சொல்லலாம். இல்லைனா பிறப்பு ஜாதத்தில் நியர்பை அடுத்து வரக்கூடிய புக்திநாதன் 3, 9, 11 குறி காட்டுச்சுன்னா அடுத்த புத்தியில் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்குதுங்க அப்படின்றதையும் அவங்களுக்கு கன்வே பண்ணி நம்ம நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணலான்றது நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.